வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கொஞ்சம் கூட ஆறுதல் கொடுக்காம அதிரடியாக காட்டிட்டு இருக்கு. இந்த அதிரடிக்கான காரணம் என்ன, மேலும் வருகின்ற வாரத்திலேயாவது ஏதாவது சரிய வாய்ப்புகள் இருக்காங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 355 ரூபாயாக காணப்பட்டது. கடைசியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருக்கவில்லை. 1 கிராம் மீண்டும் 355ஆகவும் 10 கிராம் 3550ஆகவும் 1 கிலோ 3,55,000 காணப்படுற வேலையில் நம்மளுக்கு கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3,10,000 காணப்பட்டது. 3,55,000 முடிஞ்சிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 24 தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடி ஏற்றங்களோட தான் காணப்படுது. இந்த அதிரடி ஏற்றங்களோட 1 கிராம் நம்மளுக்கு 15,949ஆம், சவரன் 1,27,892ஆம், 10 கிராம் 1,59,490 ரூபாவாக காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்தில் 1,13,000 காணப்பட்டது. இப்படி அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இன்று பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 கிராம் விலையிலும் சவரன் விலையிலும் 22 தங்கத்தோட விலையும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் இதுவும் உச்சத்தில் தான் காணப்படுது. 1 கிராம் 14,620ஆம், சவரன் 1,16,960 காணப்படுறதில்ல. 10 கிராம் 1,46,200 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடந்த ஒரு வாரத்தில் உயர்ந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,06,000 அப்படியே 16,000 வந்திருக்கு. யாரும் எதிர்பார்க்கல. இந்த வாரத்தில் உயரம் எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த அளவுக்கு உயரம் யாருமே எதிர்பார்க்காத வேலை இப்படி உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்கு சந்தையிலும் பார்த்தீங்கன்னா இன்டெல் அதே போல் வால் டிஸ்னி போன்ற பங்குகள் சரிவானது தங்கம் வெள்ளி விலை ஏற்றத்துக்கு காரணமாக காணப்படுது.